சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களது நலனை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம காண இருக்கிறோம். இதனால உங்களது தினசரி ரொட்டீன் ஒர்க்கை நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். ஜோதிட ரீதியாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. நமது இந்த சேனல் துலாம் ராசிக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ துலாம் ராசிக்கான பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் காணலாம். அதன் மூலமாக நட்சத்திர ரீதியான பலன்கள், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், நாளின் சிறப்புகள், செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தொழில், இன்று தினம் அலுவலக பணிகள் போன்ற முக்கியமான அனைத்து விதமான டாபிக்களையும் ராசி பலன்களை நமது துலாம் ராசிக்காக இந்த வீடியோவில் நம்ம கவர் செய்ய இருக்கிறோம். இதனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நாளை நீங்கள் திட்டமிட முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த ராசி பலன்கள் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்களாக உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வருடங்க திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல பராபவ வருடம், சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் அச்சய திருதியை நாளுங்க. மேலும் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. சதுர்த்தி தினமாக உள்ளதுங்க. இன்றைய தின கிரக அமைப்பில் காணும்போது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு அமைப்புகள் காரணமாக நம்ம துலாம் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அழகாக ஒரு தினத்தை மாற்றிக்கொள்ள முக்கியமான 4 விஷயத்தை நீங்க கவனித்து ஆகணும். ஸோ அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் புன்னகையோடு நீங்க அமைதியாக நிதானித்து விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். அப்படி அமைதியோட புன்னகையோட நிதானித்து செயல்படும் போது உங்களுக்கு வெவ்வேறு வகையான சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் பொருளாதாரத்திற்கான எதிர்கால திட்டங்களை உருவாக்கலாம். உங்களது வாழ்க்கை துணை இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க புதிய உறவுகளை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களது மன உறுதி காரணமாக இன்றைய தினம் உங்களது காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு மன உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்க கைவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது அலுவலக பணிகளில் கூட உங்கள் மன உறுதி காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் கழியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். முக்கியமான நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, இதை தான் செய்யணுங்கிற ஒரு யோசனையில் நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வேலைப்பளு முடிச்சுட்டு நீங்கள் அந்த பிடித்தமான வேலைகளை செய்யலான்னு பார்க்கும்போது வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்ய முடியாமல் போகலாம். அதற்காக வருத்தப்பட வேண்டாங்க. அதற்கான திட்டங்களை நீங்கள் எதிர்காலத்திற்காக உருவாக்கி கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைவதற்கு மிக முக்கியமாக நீங்கள் உங்களோட மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுங்க. அதாவது நிறைய பேர் உங்களை சில விஷயங்களை டீப்ரமோட் பண்ணுவாங்க. அதாவது ஏமாத்து வருது, அல்லது உங்ககிட்ட சில பொய்யான வதந்திகளை சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. நீங்களும் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு மனசை குழப்பிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால மன தெளிவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணுங்க. முக்கியமான வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்கள் வேலைகளை நீங்கள் முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிடுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ திட்டமிட்டு செயல்படுங்கள். சமுதாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காம வியாபாரத்திற்கு எது நல்லது அப்படின்றத திட்டமிட்டு உங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை எதுவுமே நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் புதிய முயற்சிகளை நாளை மேற்கொள்ளலாம். நாளைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சாயந்தரம் 5:25 நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுவதுமாக முடிவடைந்து விடுகிறது. ஸோ முக்கியமான வேலைகள், முக்கியமான செலவுகள், ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கணும் அப்படின்னா அதை நாளை மாலைக்கு பிறகு நீங்க செய்யற மாதிரி தள்ளி போட்டுக்கிறது நல்லதுங்க. சுபகாரியங்களுக்காக நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைய தினம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நாளை திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகம் தேவையில்லைங்க, விவேகம் மட்டும்தான் உங்களுக்கு இன்றைய தினம் தேவை. ஸோ மனதில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. அது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் உங்ககிட்ட வந்துட்டு போகும். ஆனால் அதனுடைய இம்பாக்ட், அதனால அந்த கோபத்தினால் நீங்கள் செய்த காரியங்களுடைய விளைவுகள் உங்களை பல நாள் தொடர்ந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த 1 நிமிட கோபத்தை நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஈஸியாக கடந்து வர முடியும். அதனால கோபத்தை இன்னைக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டும். மற்றவங்களை டென்ஷன் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப ரொம்ப
கோவப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கான நேரம் வரும். உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பக்குவமாக எடுத்து பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ இன்றைய தினம் 2வது விஷயம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வார்த்தைகள்ல தெளிவு மற்றும் வார்த்தைகள்ல கனிவு வேண்டுங்க. யார்கிட்டையும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுறதுலாம் வேண்டாம். முடிஞ்சா அன்பா பேசுங்க. அப்படி அன்பா பேசுற சூழ்நிலை மாதிரி மற்றவங்க நடந்துக்கல அப்படின்னா நீங்க அமைதியா இருந்துறது நல்லதுங்க. உங்களுக்கான நேரம் வரும். அப்போ நீங்க பேசிக்கலாம். இன்னைக்கு நீங்க பேச வேண்டாம். மற்றவங்க 1000 விஷயம் தப்பா பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அதைத்தான் பிடிச்சிக்குவாங்க. ஸோ அது உங்களுக்கு டிராபேக் ஆயிடக்கூடாது. அதுக்காக நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு இந்த தினம் அமைதுங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். பயணம்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்கள் உடமையின் மீது கூடுதல் விழிப்புணர்வு வேணுங்க. உங்கள் பொருள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் எங்கேருந்து கிளம்புனாலும் 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பயணங்களில் கவனமாக இருங்க. தண்ணி குடிங்க. உங்களுடைய வாட்டர் கேன் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு டயர்டாக சூழ்நிலையில் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் தண்ணி இல்லாமல் வெளியே போக வேண்டாம். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க. நிறைய விஷயங்கள் தோணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு ஆஃபர் நிற்கும். இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர், இன்னும் 2 மணி நேரத்தில் முடிய போகுது, உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் வரும். நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் பார்த்தா உங்களுக்கு அது திருப்தி இல்லாமல் போகலாம். அதனால என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு செலவுகளே பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை இன்றைய தினம் ஷாப்பிங் போகிறத கூட தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிக முக்கியமான 4வது விஷயமாக அமைதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் காரியங்களையும் உங்கள் அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாத்திலையும் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றிகளை பெற விவேகம் கண்டிப்பாக தேவை, நிதானம் கண்டிப்பாக தேவை நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மன நிம்மதியை உருவாக்கி தரும். சில குழப்பங்கள் மனதில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை மனது செலுத்த வேண்டாம். வேலைகளை மட்டும் கவனம் செலுத்திட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம், முக்கியமான வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பொழுதுபோக்குகளை நேரத்தை நீங்கள் செலவிடலாம். ஞாபகம் மறதி பிரச்சனை கொஞ்சம் இருக்கலாம். அதனால் எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியம் முடிங்க நண்பர்களே. இந்த வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால நீங்க உங்க குடும்பத்தோடையும் கொஞ்சம் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி, உங்க குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க உங்க வேலை பளு காரணமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல நீங்க குறைச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்க உங்க கூட நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் கூட பழகும்போது, குடும்ப உறுப்பினர்களுடன் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்களாக அமையுங்க. விட்டு கொடுத்து போங்க. அதனால நீங்க கெட்டி போக மாட்டீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதனால சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்க. மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி போட்டு விடுவது புத்திசாலித்தனமாக அமையும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க நண்பர்களும் இந்த வீடியோ மூலமாக பலன் பெறட்டும். மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நமது சேனலுடைய வீடியோக்கள் முன்கூட்டியே உங்களுக்கு ராசி பலன்களை முன்கூட்டியே நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு ஈடியோடு சேர்ந்து அந்த அந்த பட்டனில் சப்ஸ்கிரைப் பட்டனில் ஈடியோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் மீண்டும் கிளிக் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிருங்க. அதனால அதை செய்ய வேண்டாம். சப்ஸ்கிரைப்டு அப்படின்ற பட்டன் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசிக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.